இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பகிர்ந்துக்கலாம் அப்படின்னா, கால் முளைத்த கதைகள் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது. இந்த புத்தகத்தை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 3-4 வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். இப்போ பண்ணுறப்பெல்லாம் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா வந்து, இந்த புத்தகத்தில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, இயற்கையான உருவான எல்லா விஷயத்துக்குமே ஒரு நாட்டில் வந்து ஒரு கதை இருக்கும். அதை அந்த மக்கள் பூர்வக்குடி மக்கள் வந்து நம்புவாங்க. அந்த பூர்வக்குடி மக்கள் வந்து அடுத்தடுத்து உள்ள மக்கள்கிட்ட வந்து அப்படியே அந்த கதையை வந்து சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க. இன்னும் வரையுமே அந்த கதையை அவங்க நம்பிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ரொம்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா வந்து, சூரியன் எப்படி உருவாச்சு, மரங்கள் வந்து எப்படி உருவாச்சு, நட்சத்திரங்கள் எப்படி உருவாச்சு, மனுஷங்க ஏன் பேசுகிறாங்க, இப்படின்றதுக்கு வந்து நிறைய கதைகள் வந்து இருக்கும் ஒரு நாட்டிலையுமே. அந்த மாதிரி அந்தந்த நாட்டில் உள்ள கதைகள்லாம் வந்து சேகரித்து இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுதான் வந்து இந்த புத்தகத்தோட ஒரு சிறப்பு. இப்போ வந்து ஒரு 2 விஷயத்தை பார்க்க போகிறோம். வண்ணத்து பூச்சி ஏன் பூக்களை சுற்றுகிறது, ஏன் வந்து அந்த பட்டர்ஃப்ளைஸ் வந்து பூக்களை சுற்றிக்கிட்டே இருக்குது, ஏன் வந்து அது வேறு எங்கேயுமே பெருசாக போக மாட்டேங்குது. நம்ம நிறைய பார்த்துருப்போம், அந்த ஃபாரஸ்ட்டில் பார்த்துருப்போம், இல்லை நம்ம கிராமப்புறங்களில் பார்த்துருப்போம். அந்த பட்டர்ஃப்ளை வந்து வெறும் அந்த பூக்களை சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். நமக்கு தெரியும் அது தேன் எடுக்கிறதுக்காக தான் வந்து அந்த பூக்களை சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஏன் வந்து அது பூக்களை சுற்றுது அப்படின்றதுக்கும் ஒரு கதை கொலம்பியாவில் நம்புகிறாங்க. அந்த கதையை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2 கதையை பார்க்கலாம். அதுக்கப்புறம் மழை வந்து எப்படி உண்டாச்சு அப்படின்றதுக்கும் ஒரு காரணம் இருக்கும். நமக்கு ஜென்ரலாக என்ன காரணம் இருக்கும், ஆற்றுலேருந்து தண்ணி வந்து ஆவியாவது மேலே போகுது, மழையாக வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவோம். பட் ஆனால் மழை எப்படி உண்டானது அப்படின்றதுக்கும் ஒரு காரணம் சொல்கிறாங்க, ஒரு கதை சொல்கிறாங்க பிலிப்பைன்ஸில். ஸோ இந்த 2 விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். வண்ணத்து பூச்சி ஏன் பூக்களை சுற்றிக்கிட்டே இருக்குது, மழை எப்படி உருவாச்சு அப்படின்றது. ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலான்னா, வண்ணத்து பூச்சி ஏன் பூக்களை சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, முன்னொரு காலத்தில் வயதான பெண் ஒருத்தி அதிசயமானதொரு பூந்தோட்டத்தை வைத்திருந்தால் அவள் தோட்டத்தில் இருந்த பூக்களை எவரும் பார்க்கக்கூடாது என்று கவனமாக காவல் காத்து வந்தாள். ஒரு சமயம் அழகான ஆணும் பெண்ணும் அந்த தோட்டத்தை கண்டனர். பெண்ணிற்கு அங்கிருந்த பூக்கள் மீது ஆசை வந்துவிடவே கிழவிக்கு தெரியாமல் கொஞ்சம் பூக்களை பறித்து வந்தான் அந்த ஆண். ஸோ ஒரு வயசானவங்க வந்து ஒரு பெரிய தோட்டத்தை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அங்கே வந்து அழகழகான பூக்கள்லாம் வந்து இருந்திருக்கு. அந்த பூக்களை வந்து யாருமே பறிக்கக்கூடாது, யாரும் எடுத்துடக்கூடாது அப்படின்றதுல வந்து ரொம்ப கவனமாக இருந்திருக்காங்க. ஆனால் அந்த தோட்டத்து பக்கமாக வந்த ஒரு ஆண் ஒரு பெண் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த தோட்டத்தை பார்த்து அந்த பூக்களை பார்த்து ரசிக்க ஆரம்பித்தோடனே அந்த ஆண் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பூக்கள் எடுத்துகிட்டு போய் அந்த பெண்ணுக்கு வந்து கொடுக்குறாரு. அடுத்த நாள் அந்த வயதானவ பார்க்குறாங்க, அந்த தோட்டத்துலேருந்து நிறைய பூக்கள் வந்து காணாம போயிருக்கு. ஆஹா, நம்ம பூக்களை வந்து யாருமே பார்க்கக்கூடாது, தொடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோமே, யார் அந்த பூக்களை வந்து எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறாங்க. அதை ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதே நேரத்தில் அடுத்த நாள் வந்து அந்த தோட்டத்திலே வந்து ஒளிஞ்சிருக்காங்க, நம்ம வந்து யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு. அடுத்த நாள் அதே மாதிரியே அவங்க 2 பேரும் வந்து அந்த பூக்களை வந்து திருட பார்க்குறாங்க. அப்போ வந்து கிழவி வந்து அவங்கள பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு என்ன சொல்கிறாங்க, நான் இந்த தோட்டத்துலேருந்து யாரையுமே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்த பூவை நீங்கள் எதுக்கு எடுத்தீங்க, அதனால் உங்களுக்கு சாபம் விடுறேன், நீங்கள் 2 பேருமே வந்து வண்ணத்து பூச்சியை பட்டர்ஃப்ளையாக நீங்கள் மாறணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாபம் விடுறாங்க. அவங்க 2 பேருமே வந்து பட்டர்ஃப்ளையாக மாறி அந்த பூவையே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் உலகத்தில் வந்து எல்லா பட்டர்ஃப்ளையும் உருவாச்சு. அதனால தான் வந்து அந்த பட்டர்ஃப்ளைஸ் வந்து பூக்களை மட்டுமே சுற்றி வருது. ஏன்னா பூக்களை திருடுறதுக்காக ஒரு 2 பேர் வந்ததை வந்து ஒரு வயதானவங்க பிடிச்சி இந்த மாதிரி சாபம் விட்டுட்டாங்க அப்படின்றதான் வந்து கொலம்பியாவில் மக்கள் நம்புகிறாங்களாம். அதனால தான் வண்ணத்து பூச்சிகள் இருக்குது, அப்படி வண்ணத்து பூச்சிகள் வந்து பூவை சுற்றிக்கிட்டே வருதுன்றதை வந்து இதனால தான் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்களாம். பெண்ணிற்கு அங்கிருந்த பூக்கள் மீது ஆசை வந்துவிடவே கிழவிக்கு தெரியாமல் கொஞ்சம் பூக்களை பறித்து வந்தான் அந்த ஆண். பூவின் வாசனை நறுமணம் மிகுந்ததாக இருந்தது. யாரோ தன் தோட்டத்திலிருந்து பூக்களை பறித்து விட்டார்கள் என்று கிழவி அன்று இரவெல்லாம் வருந்தினால். மறுநாளும் அந்த காதல் ஜோடி பூப்பறிக்க வந்தது. தோட்டத்திற்குள் ஒளிந்திருந்த கிழவி அவர்களை மடக்கி பிடித்து விட்டாள். பூக்களின் மீதுள்ள ஆசையால் திருடியதற்காக அவர்கள் இருவரையும் வண்ணத்து பூச்சியாக உருமாற்றிவிட்டாள். அன்றிலிருந்து தான் வண்ணத்து பூச்சிகள் பூக்களை சுற்றியே வந்து கொண்டிருந்தன அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை வந்து கொலம்பியா மக்கள் நம்புகிறாங்களாம். அடுத்து வந்து மழை எப்படி உண்டானது அப்படின்றதுக்கு ஒரு கதை. இந்த கதையை நம்புகிறவங்க யாருன்னா வந்து பிலிப்பைன்ஸ். அவங்க மழை எப்படி உண்டானது. காலம் தோன்றுவதற்கு முன்னால் உலகில் எதுவுமே இல்லை. சூரியன் தோன்றவில்லை, சந்திரனும் தோன்றவே இல்லை. 2 கடவுள்கள் மட்டும்தான் இருந்தார்கள். தும்கூங் என்பது ஆண் கடவுள், அலுசினா என்பது பெண் கடவுள். தன் காதலை வெளிப்படுத்துவதற்காக தும்கூங் ஆகாசத்தில் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரனையும் மேகத்தையும் காற்றையும் உருவாக்கினார். அதை கண்டு அலுசினா தானும் உயிர்களை உருவாக்குவதாக கூறினாள். தும்கூங் அதை மறுத்துவிடவே அவள் வேதனையடைந்தாள். அவளை சமாதானப்படுத்துவதற்காக தும்கூங் காலத்தை உருவாக்கினார். காலம் அலுசினாவிற்கு ஞாபகங்களை உருவாக்கியது. அதனால் அவள் மிகவும் வேதனையடைந்தாள். அவள் திரும்பவும் தானும் உயிர்களை உண்டாக்குவதாக சொன்னால். ஒரு ஊரில் வந்து 2 கடவுள் இருந்திருக்காங்க, ஒரு ஆண் கடவுள், ஒரு பெண் கடவுள். ஆண் கடவுள் வந்து அந்த பெண் கடவுளை வந்து விரும்பியிருக்காரு. அதனால் வந்து அவங்கள வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஆகாயத்தெல்லாம் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஆனால் வந்து பெண் கடவுள் என்ன சொல்கிறாங்க, வந்து நானும் சில விஷயத்தை வந்து உருவாக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே, இல்லை படைக்கிறது வந்து ஆண் கடவுளுக்கு மட்டும்தான் வேலை, பெண் கடவுள் வந்து எதையுமே உருவாக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் பெண் கடவுள் வந்து ரொம்ப வேதனை அடைகிறாங்க. ஒரு டயத்துக்கு மேலே பெண் கடவுள் என்ன பண்ணுறாங்க, என்ன இது நம்மளை படைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, நமக்கு வந்து உயிர்களை படைக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு
ஒரு நாள் காணாம போயிடுறாங்க. இவர் தேடி தேடி பார்க்குறாரு, கிடைக்கவே இல்லை. திடீர்னு பார்த்தோன்னா ஒரு நாள் வந்து ஒரு பெரிய சவுண்டெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. போய் பார்க்குறாரு. அப்போ தான் தெரியுது பெண் கடவுள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பூமியை படைச்சிருக்காங்க, உயிர்களை படைச்சிருக்காங்க, அந்த வனவிலங்குகளை படைச்சிருக்காங்க, பறவைகளை படைச்சிருக்காங்க. இவங்க தான் கேட்டால் சொல்கிறாங்க. ஆண் கடவுள் வந்து பெண் கடவுளை வந்து கேட்குறாரு, ஏன் இதெல்லாம் பண்ணேன்னா, ஆமாம் எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் வனவிலங்குகள் கத்துது, அழகாக வந்து இந்த பறவைகள்லாம் வந்து நல்லா அழகாக வந்து பாடுது, அதனால் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் இந்த உயிர்களை படித்தேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே ஆண் கடவுள் என்ன பண்ணுறாரு, இனிமேல் நம்ம பெண் கடவுளை பார்க்கணுன்னா இந்த பூமிக்கு தான் வந்தாகணும் போல். ஏன்னா பூமியை அவங்க தான் படைச்சிருப்பாங்க, எல்லா உயிர்களையும் அவங்க தான் படைச்சாங்களாம். அதனால் நம்ம எப்படி வர்றதுன்னு தெரியாமல் மழையாக வர ஆரம்பிச்சாராம் பூமிக்கு பெண் கடவுளை பார்க்குறதுக்காக. அதனால தான் வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிலிப்பைன்ஸில் உள்ளவங்க நம்புகிறாங்களாம். அதை வந்து அதுதான் வந்து இந்த புத்தகத்தில் போட்டிருக்காங்க. ஒரு 2-3 வரையும் நான் படிக்கிறேன். அதனால் அவள் மிகவும் வேதனையடைந்தாள். அவள் திரும்பவும் தானும் உயிர்களை உண்டாக்குவதாக சொன்னால், படைப்பது ஆண்களுக்கு மட்டுமே உள்ள உரிமை என்று கடவுள் மறுத்துவிடவே அவருக்கு தெரியாமல் ஒரு நாள் வானத்தில் அவள் காணாமல் போய்விட்டாள். தும்கும் எங்கு தேடியும் அவளை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. பல வருடங்களுக்கு பிறகு ஒரு நாள் எங்கிருந்தோ ஒரு ஓசை கேட்டு அவர் சுற்றி பார்த்தபோது பூமி உருவாக்கப்பட்டிருந்தது. அங்கு அலுசினா மலைகளையும் ஆற்றையும் கடலையும் உருவாக்கியிருந்தாள். மரங்கள் பூத்து குலுங்கின, பறவைகள் கானம் பாடின, பூமியில் உள்ள பொருட்கள் யாவையும் தானே உருவாக்கியதாக அலுசினா அறிவித்தாள். அவளை பார்ப்பதற்காக பூமிக்கு தும்கும் மலை உருவம் எடுத்து வர துவங்கினார். அதனால்தான் ஆகாசத்திலிருந்து மலை பூமிக்கு வருகிறது. ஸோ அந்த தும்கும் வந்து அவங்கள பெண் கடவுள் பார்க்கறதுக்கு வர்றாங்க. அந்த பெண் கடவுள் பேர் என்னென்னா வந்து அலுசினா. தும்குங் அப்படின்றது ஆண் கடவுள். ஸோ பெண் கடவுள் போய் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் படைச்சிட்டாங்க. அந்த பெண் கடவுளை பார்க்க தும்குங் அப்படின்ற ஒரு ஆண் கடவுள் வரணும். அதை எப்படி வரணும்னா மலையாக தான் வந்து பார்ப்பாராம். அதனால தான் வந்து மழை வந்து வர ஆரம்பிச்சிச்சு பூமிக்கு அப்படின்றத வந்து பிலிப்பைன்ஸ் மக்கள் நம்புகிறாங்கன்னு இந்த புத்தகத்தில் போட்டிருக்காங்க. இதுதான் இந்த புத்தகத்தோட ஒரு சிறப்பு, கால் முளைத்த கதைகள். ஸோ என்னெல்லாம் இயற்கையாக இருக்கோ அது எப்படிலாம் உருவாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு உலகத்தில் ஒரு நாட்டில் உள்ளவங்க வந்து ஒரு கதையை நம்புகிறாங்க. அந்த நாடும் அந்த கதை என்னன்னு சொல்லி இந்த புத்தகத்தில் இருக்கும். நீங்களுமே வாய்ப்பு இருந்தால் இந்த புத்தகத்தை படிங்க. சிறுவர்களுக்குமே வந்து ரொம்ப இது அழகான புத்தகம், ஈஸியாக புரிகிற மாதிரி. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஒன்று பார்ப்போம். இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கடலும் நிலமும் எப்படி பிரிந்தன. ஸோ கடலும் நிலமும் வந்து ஏன் பிரிஞ்சு இருக்குது அப்படின்றதும், அலைகள் வந்து ஏன் உண்டாச்சு கடலில் அப்படின்ற 2 விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த 2 விஷயத்தை வந்து எந்த ஊரில் ஒரு கதை சொல்கிறாங்கன்னா, ஷோட்டா நாகபுரி அப்படின்ற ஒரு ஊரில் வந்து கடலும் நிலமும் ஏன் பிரிஞ்சு அப்படின்றதுக்கு ஒரு கதை வச்சுருக்காங்க. மத்திய பிரதேசில் வந்து அலைகள், கடலில் உள்ள அலைகள் வந்து எப்படி உருவாச்சு அப்படின்றதுக்கு ஒரு கதை வச்சுருக்காங்க. ஸோ இந்த 2 விஷயத்தையுமே வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த புத்தகத்தை படிங்க வாய்ப்பு இருந்தால். நன்றி.